வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அது என்ன அப்டின்னா SDLC. SDLCன்னா பேசிக்கா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள். இதுதான் இந்த SDLCன்றது. நீங்க ஒரு கோடிங்க்கு புதுசா வரீங்க, இல்ல வந்துட்டு கியூரியஸா இருக்கீங்க. எப்படி வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்து உருவாகுது? எப்படி அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் என்ன? சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள்ல என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவாங்க? நம்மளோட ஒரு ரோட் மேப்னா என்ன? இத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். எதுவும் ஒரு கஷ்டமான டெர்ம்ஸ் எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் சொல்லப் போறேன். நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கனாலோ, இல்ல டெவலப்பரா இருக்கீங்கனாலோ, இல்ல நீங்க வொர்க் பண்ணிட்டே இருக்கீங்கனாலும் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் பத்தி தெரியல. நீங்க இதுல தான் வொர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனாலும் இந்த இந்த லைஃப் சைக்கிள்ல தான் நீங்க வொர்க் பண்றீங்கன்றது தெரியல அப்படின்னா, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி வந்து கண்டிப்பா கிடைக்கும். சரி, ஓகே. SDLCன்றது நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல. சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த SDLC வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ராசஸா வந்து இருக்கும். அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டிசைன் பண்றோம், டெவலப் பண்றோம், டெஸ்ட் பண்றோம், டிப்ளாய் பண்றோம். இதெல்லாம் தான் வந்து நம்ம லாஸ்ட்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து வரும் டிப்ளாய் ஆனதுக்கு அப்புறம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சமைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ரெசிபி இப்படி இருந்துச்சுன்னு நம்ம இது சமைக்கிறோம் அப்படின்னா, YouTube பார்த்து சமைப்போம். இல்ல வந்துட்டு நம்ம ChatGPTல ஏதோ ஒண்ணுத்துல கேட்டு நம்ம வந்து சமைக்கிறோம்ல. இல்ல யாராவது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி சமைக்கும்போது ஒரு செட் ஆஃப் அந்த ஒரு ரூல்ஸ் மாரி இவங்க இத இவ்வளவுக்கு போடு அப்படின்னு சொல்றாங்கல்ல. நம்ம கண்ட மேனிக்கு வந்துட்டு இன்கிரீடியன்ட்ஸ் வந்து போட்டா என்ன ஆகும்? பேசிக்கா வந்துட்டு இப்ப நம்ம ரசம் வைக்க போறோம் அப்படின்னா, தக்காளிய போட்டு வைக்கலாம். நான் வெங்காயத்த போட்டு வைக்கிறேன், பைனாப்பிள போட்டு வைக்கிறேன். அந்த மாரி கண்ட மேனிக்கு போட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதே மாரி தக்காளி நீங்க அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா, அதே ப்ராசஸ்ல ஃபாலோ பண்ணாம ஃபர்ஸ்ட் நான் உப்ப போட்டு அப்புறம் தக்காளிய போட்டு இந்த மாரி டிஃபரெண்டா நீங்க பண்றீங்கனாலுமே வந்துட்டு அது வந்து இதுவா இருக்காது. SDLC என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு டைமுக்கு அந்த யூசரோட நீட்ஸ்க்கு ஏத்த மாரி வந்துட்டு, அது வந்து வந்துகிட்டே இருக்கும். நான் இதுதான் வந்து சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ஷூர்ஸ் டைம்லி டெலிவரி, குவாலிட்டி அண்ட் யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பேசிக்கா வந்து அதுதான். கரெக்ட்டான டைம்க்கு டெலிவர் ஆகும். அதே அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கும். யூசர் வந்து சாட்டிஸ்ஃபையுமே இருக்கும். இதுதான் வந்து SDLC. சரி, ஓகே. நமக்கு இப்ப வந்து ஏன் SDLC இம்பார்ட்டன்ட்ன்றது தெரியணும்ல. என்ன அப்டின்னா, நமக்கு கிளியர் கட்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெரிஞ்சிரும். இதுபடிதான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஃபாலோல தான் போப்போது. அப்டின்னு சொல்லிட்டு. இந்த என்னென்ன அந்த ஸ்ட்ரக்சர் அப்டின்றத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். பட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லலாம் வருது. இதனால என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு வந்து ரிஸ்க் இல்ல எரர் வந்து வர ரிஸ்க் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். நம்மளோட ப்ராஜெக்ட்ட மேனேஜ் பண்ண போறோம் அப்டின்னா, அதுவுமே வந்து ரொம்ப வந்து ஈஸியா வந்து இருக்கும். நம்ம ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா அப்படிங்கிறதுமே வந்து நமக்கு வந்து இந்த SDLCல வந்து தெரிஞ்சிரும். அதனால தான் SDLC வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. அந்த நம்ம ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லியிருந்தோம்ல. அந்த SDLCயோட ஃபேஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 7 ஃபேஸ் இருக்கு. அந்த 7 ஃபேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளானிங், ரிக்வயர்மென்ட் அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மென்ட், டெஸ்டிங், டிப்ளாய்மென்ட் அண்ட் மெயின்டனன்ஸ். இது 7 தான். உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். பிளானிங்னா என்ன? ரிக்வயர்மென்ட் அனாலிசிஸ்னா என்ன? இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் ஒண்ணொண்ணுத்தையுமே வந்து டீடைல்டா வந்து உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரியும். பேசிக்கா SDLCயோட ஃபேஸஸ் வந்து இந்த 7 தான். அத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிளானிங் இருக்கு. அதனால இந்த பிளானிங் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். இங்க இருந்து தான் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படுது? யார் யூஸ் பண்ண போறா? என்னென்ன ரிசோர்ஸ் நமக்கு வேணும்? அதாவது பேசிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே, ரிசோர்ஸ்னாலுமே நீங்க வந்து அ அ ஆள் மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம என்ன டைமு, வந்து நம்ம போடுற மணி, அப்புறம் வந்து டீம். இதுதான் வந்து நமக்கு வந்து நமக்கு தேவையானது. அந்த பிளான் வந்து நம்ம பண்ண போறோம்ல. இதுதான். நம்ம இப்ப நம்ம வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து பிளான் பண்ணுவோம்ல. நம்ம வந்து இப்ப ஷாப்பிங் போலாமா? இல்ல கேமிங் விளையாட போலாமா? இல்ல நம்ம வேற எங்கேயாச்சும் போலாமா? ஃபிரெண்ட்ஸ் கூட போலாமா? இந்த மாரி வந்து நம்ம ஒரு பிளான் பண்றோம்ல. அதுதான் வந்து இந்த பிளானிங்கிறது. யாருக்கு எப்ப தேவை? என்ன பண்ண போறோம்? எவ்வளோ டைமு? எவ்வளோ நமக்கு மணி செலவாக போகுது? யார் யார வச்சு பண்ண போறோம்? அப்படின்ற ஒரு பிளான் பண்றது தான் இந்த பிளானிங் ஃபேஸ். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரெக்வயர்மென்ட் அனாலிசிஸ். இந்த ரெக்வயர்மென்ட் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டீட்டெயில்ஸ வந்து கேதர் பண்ணிக்கணும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு கிளையன்ட்ட்டயோ, இல்ல யூசர்ட்டயோ நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்ண போறீங்க? உங்களுக்கு என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வேணும்ங்கிறத சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு லாகின் பேஜ் வேணும். எனக்கு வந்து சர்ச் பண்ணணும். இல்ல இந்த 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 இத பண்ணா வந்து எனக்கு பேமெண்ட் நடக்கணும். பேமெண்ட் ஃபீச்சர்ஸ் வேணும். இந்த மாரி வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்றோம்ல. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டாக்குமெண்டா கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதுதான் இந்த ரெக்வயர்மென்ட் அனாலிசிஸ். பேசிக்கா வந்து ஒண்ணுமே இல்லங்க. நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம். யார் யாரு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்க்கு. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வந்து ரெக்வயர்மென்ட் அனாலிசிஸ். நம்ம போய் கிளையன்ட் கிட்ட வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேதர் பண்றோம்ல. இதுதான் இந்த ரெக்வயர்மென்ட் அனாலிசிஸ். தேர்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிசைன். இந்த டிசைன்ன்றது வந்து என்ன அப்படின்னா, ஆ இப்ப இந்த சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சர்ல வந்து அ ஆர்க்கிடெக்சர்
அதாவது வந்து உங்களுக்கு பேசிக்கா எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூஐ யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட வேலை தான் இந்த இடத்துல வந்து நமக்கு முக்கியமா வந்து வரும். ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஆர்கிடெக்சர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. பேசிக்கா வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஆப் வந்து இப்படிதான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் கோடு வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு பிளான் வந்து யூஐ யூஎக்ஸ் வந்து நமக்கு போட்டு தருவாங்க. நம்ம அதை தான் வந்து அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு பேசிக்கா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா டேட்டாபேஸ் அந்த சிஸ்டம் டிசைன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா அந்த சிஸ்டம் டிசைன் தான் இந்த இடத்துல வந்து நடக்குது. ஸோ சிஸ்டம் டிசைன்னா என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் அதுக்கே வந்து நான் வந்து ஒரு டீடைல்டா வந்து சீரிஸ் வேணும்னாலுமே நான் அதுக்கு வந்து போடுறேன். ஏன்னா சிஸ்டம் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த ஒரு பெரிய கம்பெனிஸ் எடுத்துட்டு போனீங்கனாலுமே பெரிய கம்பெனிஸ் சின்ன கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே சிஸ்டம் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு அடிப்படையான ஸோ நான் இதை தான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஏன் நான் இந்த ரியாக்ட் டெக் ஸ்டாக்கை வந்து யூஸ் பண்ணணும், ஏன் நான் இதை பண்ணணும் அப்படின்ற எல்லாமே சிஸ்டம் டிசைன் வச்சு தான் பண்ணுவாங்க. நீங்க எதை எடுத்தீங்கனாலுமே சிஸ்டம் டிசைன் இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ பேசிக்கா இந்த டிசைன்றது பேசிக்கா அந்த சிஸ்டம் டிசைன் பண்ற வேலை தான் வந்து இது. ஸோ 4வதா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டெவலப்மெண்ட். ஸோ இந்த டிசைன்லேயே வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா நமக்கு வந்து அவங்க வந்து கிளைண்ட் வந்து ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து இப்படிதான் யூஐ லுக் ஆகணும் அப்படிங்கிறதையுமே வந்து இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் வந்து இதை பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து இந்த டிசைன் ஃபேஸ்ல தான் வரும். ஸோ 4வதா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெவலப்மெண்ட் இல்ல கோடிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் வந்து கோட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிசைனை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து டெவலப் பண்ண வரும். டிசைன்னா வெறும் அந்த நான் சொன்ன மாதிரி வெறும் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல ஹோம் பட்டன் கீழே இருக்கணும், ரீல்ஸ் பட்டன் நெக்ஸ்ட் இருக்கணும் அந்த மாதிரி உள்ளது மட்டும் கிடையாது. ஸோ டிசைன்றது சிஸ்டம் டிசைன் பேசிக்கா வந்து இதெல்லாம் இருக்க போது அந்த மாதிரி சிஸ்டம் டிசைன் பண்ணி ஸோ இந்த டேட்டா பேஸ்ல வந்து இவ்வளோ இந்த ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த டேபிள்ல வந்துட்டு பேசிக்கா எனக்கு இந்த ஃபீல்ட்ஸ் தான் வந்து இருக்க போது. ஸோ இது எல்லாத்தையுமே சிஸ்டம் டிசைன் ஃபேஸ்ல வந்து நம்ம பண்ணிடுவோம். ஸோ டிசைன் ஃபேஸ்ல அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லாங்கஸ்ட் ஃபேஸ் அப்படின்னுமே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து எல்லா ஐடியாவையுமே நம்ம வந்து கோடா வந்து மாத்தி ஒரு ரியாலிட்டியா வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஒர்க்கிங் கோடா வந்து மாத்த போற இடம் வந்து இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ் தான். ஸோ 5வதா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டிங் ஃபேஸ். ஸோ இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல என்ன அப்படின்னா நம்ம ஒன்ஸ் வந்து டெவலப்பர் டீம்ல இருந்து அது வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ QA டீம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து ஏதாவது பக் இருக்கா, இல்ல வந்து ஆப் கிராஷ் ஆகுதா, இல்ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம கொடுத்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓகே நம்ம செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துலயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அவங்களுக்கு டெஸ்டிங்க்கு கொடுப்போம். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணும்போது மோஸ்ட்லி எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாம வந்து இருக்கலாம். ஸோ ஒரு பேசிக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா பேமெண்ட் பட்டன் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த பேமெண்ட் பட்டனை வந்து டெஸ்ட் பண்ணுவோம்ல. ஸோ இது கரெக்டா ஒர்க் ஆகுதா, ஸோ பேமெண்ட் கேட்வே நடக்குதா, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து எல்லாம் இருக்கா, அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்றது வந்து இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கும். டெஸ்டிங்லயுமே வந்து நிறைய வந்து இருக்கு. யூனிட் டெஸ்ட் இருக்கு, இன்டகிரேஷன் டெஸ்ட் இருக்கு, இடிவி டெஸ்டிங் இருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த இடிவிலேயே பிளே ரைட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜஸ்ட் வச்சிருக்கு. யூனிட் டெஸ்ட் கேஸ்ல நம்ம நிறைய எழுதுறதுக்கு இருக்கு. ஸோ டெஸ்டிங் பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நீங்க வந்து அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோவையும் கண்டிப்பா வந்து மேக் பண்றேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிப்ளாய்மெண்ட். ஸோ ஒண்ணு நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இது நம்ம அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் ரெடி ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ நம்ம அதை வந்து டிப்ளாய் பண்ணுவோம்ல. ஸோ இது வந்து அதாவது பேசிக்கா டிப்ளாய் பண்றதுன்னா என்னன்னா யூசர்ஸ்ட வந்து அதை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு தான் அதுதான் வந்து டிப்ளாய்மெண்ட் பேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ நம்ம இதை அப்லோட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய வாட்டி வந்து அப்டேட்ஸ் வந்து வரும். ஸோ பேசிக்கா இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸா அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. இதே சைக்கிள்ல திருப்பி ஓடிட்டு தான் நமக்கு இந்த டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ்க்கு வரும். ஸோ அப்புறம் தான் ஒரு அப்டேட் நடக்குது இல்ல ஒரு ஆப் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற அந்த 5 ஃபேஸும் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டிப்ளாய்மெண்ட் 6வதா உங்களுக்கு வந்து வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ 7வதா பார்த்தோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து பக் ஏதோ வருது இல்ல ஏதோ ஒரு அப்டேட் வருது இல்ல ஏதோ நம்ம வந்து ஒரு ஃபீச்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஸோ நம்ம ஏதோ ஒரு யூசர்ட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி நம்ம அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே இந்த மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்ல தான் வந்து நடக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல திருப்பி உங்களுக்கு வந்துட்டு இந்த டிப்ளாய்மெண்ட் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இது எல்லாமே நடக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் நடக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ்ன்றது பேசிக்கா வந்து பக் ஃபிக்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ பேசிக்கா புதுசா ஏதோ ஒரு ஃபீச்சர் விடுறாங்க. ஸோ நம்ம எதேதோ இருக்கு. இல்ல ஏதோ ஒரு பக் நடக்குது. இல்ல நம்ம வந்து புதுசா வந்து யூசர்ட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி ஓகே இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மாத்துறோம். டிசைன்ல மாத்துறோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துலயும் வந்து நடக்கும். நமக்கு மறுபடியும் ஒரு இடத்துல டிப்ளாய்மெண்ட் வருது அப்படின்னா மீதி இருக்கிற எல்லாமே வந்து நடக்கும். மறுபடியும் பிளான் பண்ணுவாங்க. இது ஓகேவா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா வேணாமான்னு ரெக்யர்மெண்ட்டை வாங்குவாங்க. இது ஓகேவா என்ன ஏதுன்றது. அப்புறம் டிசைன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் டிப்ளாய் பண்ணுவாங்க. அந்த டிப்ளாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றத மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஓகே அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்டிஎல்சியோட பேசஸ். ஸோ கன்க்ளூஷனா நம்ம வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இதுதான் அந்த எஸ்டிஎல்சிங்கிறது தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கிரியேஷனுக்கே ஒரு பேக் போன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்ம பிளானிங்ல இருந்து மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பண்றோம். ஸோ இதனால வந்து நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்கனாலுமே சரி, இல்ல ஜஸ்ட் வந்து ஒரு கியூரியஸா இருக்கீங்க, எப்படி இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே சரி, இது வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எஸ்டிஎல்சி தெரியாம யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அதை கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.